நேற்று விக்கிரவாண்டியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பிரச்சார கூட்டத்தில் பேசிய சீமான், நடிகரும் மக்கள் நீதி மய்ய தலைவருமான கமல்ஹாசனை கலாய்த்து பேசியுள்ளார். இதில் எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் நற்சான்றிதழ். அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? மறுபடியும் ஒரு தடவை தாய் விஷயத்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். வந்தால் மூடிடுவாங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, அளவா குடிங்கன்னு சொல்லணும். யார் அளந்து ஊற்ற போகிறது? யார்? ஐயா ஸ்டாலினா, இல்லை எங்கள் அண்ணன் கமல்ஹாசனா, தம்பி உதயநிதியா? 2 ounce தாங்க. போங்க 2 ounce தான். இது எப்படி? போகிறவன்லாம் பதாக வச்சுருக்கு படிச்சுட்டே அளவாக குடிக்கணுமாம்டாடே. இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்கள் எங்கே கொண்டு சேர்ப்பீங்க? நாம் போற்றிய மதித்த நேசித்த எங்கள் அண்ணங்கெல்லாம் இப்படி பேசுனா நாங்கள் எங்கே போகிறது? எங்கே போகிறது? கட்டையை வச்சு முட்டு கொடுப்பாங்க சென்றி போடும்போது. ஆனால் தலையை வச்சு முட்டு கொடுக்கறத நான் இப்போ தான் பார்க்குறேன். நாங்கள் பெரிதும் நேசித்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதில் தான் இருந்து வளர்ந்தோம். அதில் எங்கள் அண்ணன் முத்தரசன் மாநில பொதுச் செயலாளர். மதுக்கடையை முடிட்டா 39,000 பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு. அண்ணன் 38 லட்சம் பேருக்கு தாலி போயிடுச்சுன்னே. 38 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க. தம்பி சொல்கிறான்ல 38.5 விழுக்காடு. அப்படின்னா 38,50,000 பேர் இளம் விதவைகள் இந்த நாட்டில். எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன தெரியுமா? அம்மையார் கனிமொழியெல்லாம் இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. யார் நாடு? இவங்க நாடு தான். இவங்க நாடு தான். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்கிறோம். செய்யல. ஆனால் இவ்வளவுக்கு மீறி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் மரக்காணம் இங்கே சேர்த்து 80 பேரோ 90 பேரோ உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தில். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.